ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து திருச்செந்தூர் போயிருந்தேங்க குடும்பத்தோட. அதோட ப்ளாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. அதோட வேல் வாங்கிட்டு வந்திருந்தேங்க திருச்செந்தூர்லேருந்து. அது வந்து எந்த மாதிரியான முறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம பிரதிஷ்டை பண்ணலான்னு சொல்லி அதையும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து திருச்செந்தூர் போயிருந்தோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு தரிசனங்க, நல்ல ஒரு மெமரியும் கூடங்க. வெள்ளிக்கிழமை நைட் போயிட்டு சனிக்கிழமை தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 2 நாளுமே தரிசனம் பண்ணோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவனின்றி ஒரு அணுவும் நகராதுன்னு சொல்லுவாங்கங்க. அதே மாதிரி எந்த ஒரு கடவுளையும் நம்ம பார்க்க போனோம்னா அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லுவாங்கங்க. முருகரை போய் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எந்த மாதிரியான சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, நான் இந்த தை மாதத்தில் விளக்கு கூட வீட்டில் விளக்கேற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனுங்க. வீட்டில் என்னன்னு தெரியலைங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது முருகர் வந்து எங்களை வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நல்லபடியாக போய் பார்த்துட்டு வந்தோம். அது இல்லாமல் பீச்சில் எவ்வளோ விளையாட முடியுமோ அவ்வளோ விளையாடணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வரும்போது வேல் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. நம்ம அங்கே போனதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கட்டுமே, ஞாபகார்த்தமாக இருக்கணும்னு சொல்லி அங்கேருந்து ஒரு வேல் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. எந்த ஒரு பொருளையும் நம்ம பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அதில் வந்து கல்லுப்பு மஞ்சள் இதெல்லாம் சேர்த்தி அதில் வந்து ஊற வச்சிடணுங்க. நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தாலுமே. நான் வந்து வேல் அதுக்கப்புறம் அகல் விளக்கு வந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக. அதுவுமே வந்துருச்சுங்க. ரெண்டுமே சேர்த்து நான் வந்து மஞ்சள் அப்புறம் கல்லுப்பு சேர்ந்து தண்ணியில் வந்து நல்லா ஊற விட்டுட்டுங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாகவே ஊற விட்டுருந்தேங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஊற விட முடியுமோ அவ்வளோ நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேங்க. நான் வந்து தை மாதம் வெள்ளிக்கிழமை வர்றதுனால அன்னைக்கு வந்து அமாவாசையும் இருந்துச்சுங்க. அதனால அன்னைக்கு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ஒரு 3:20க்கெல்லாம் எழுந்துட்டுங்க. எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வெள்ளிக்கிழமையோட அமாவாசையும் சேர்ந்து வந்ததுனால அன்னைக்கு வந்து நிலவாசலில் கோலம் எதுவும் போடலிங்க. சும்மா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பூஜை ரூமில் அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன்லேயும் கோலம் போட்டுட்டேங்க. ஆனாலும் மனசு என்னவோ கேட்கவே இல்லைங்க. ஒரு சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டுங்க நிலவாசலில். ஏன்னா அமாவாசை வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து 7:58க்கு தாங்க. அதனால் முன்னாடியே வந்து பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க விளக்கேற்றவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு வாழைப்பழமும் அதுக்கப்புறம் ஆப்பிள் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் தாங்க வச்சுருந்தேன். வச்சு முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டேங்க. நல்லபடியாக ஒரு 4:40க்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி முடிச்சுட்டேங்க. ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க அலங்காரம் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. நான் வந்து ஏன் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேண்டுதல்னு பார்த்தீங்கன்னா எனக்கானது கிடையாதுங்க. இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு அவங்களுடைய பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேர் வந்து கௌரிங்க. ஆனால் இந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க வீடியோ பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களோட பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு சரியில்லைங்க. 2 பேருக்குமே, பையனுக்கும் சரி பொண்ணுக்குமே சரி வாய் பேச முடியலன்றதுனால என்கிட்ட கேட்டிருந்தாங்கங்க, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கக்கா, எந்த பூஜை செய்யலான்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்கங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து முருகருடைய நோய் தீர்க்கும் திருப்புகழ் பாடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மாவுடைய பூஜை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட பசங்க வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேங்க. அவங்களுக்காக வேண்டிதாங்க நான் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேண்டுதலும் வச்சுருக்கேங்க. இந்த 2 வேண்டுதலும் கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லி நீங்களும் வேண்டிக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு நிமிஷம் அவங்களுக்காக ப்ரே பண்ணலாம். கண்டிப்பாக நடக்கும். எல்லாரும் சேர்ந்து கேட்கும்போது ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்கங்க. இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. 21 நாள் நல்லபடியாக பூஜையை முடிக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்களோட பசங்களும் பேசணும், என்னோடய வேண்டுதலும் நடக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா வேண்டுதல் வந்து வச்சா அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் வந்து நான் ஒண்டி மட்டும் இதை செய்கிறதுனால அது வந்து நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்குங்க. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனால் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அதை வேண்டிக்கும் போது சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்க. ப்ளீஸ் எனக்காக வேண்டி அவங்க பசங்க பேசணுன்றதுக்காக நீங்கள் வேண்டிக்காங்க. எனக்காக ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து பூஜை ரூமில் வேண்டுவீங்க பாருங்கள், அந்த ஒரு நிமிஷம் இவங்களுக்காக சேர்ந்து வேண்டிக்கோங்க.
அரளிப்பூ ரோஜா பூவால் தாங்க அலங்காரம் பண்ணியிருந்தேன். நல்லபடியாக அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா வந்து 5 வகையான அபிஷேகம் பண்ணுறதுக்கு லேட் ஆகுன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து விளக்கேற்றி முடிச்சதுமே அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி வந்து பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேன், சந்தனம், அதுக்கப்புறம் விபூதியால் தாங்க அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரமாச்சு ஆகுங்க. ஆனால் விக்கிரகங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே தாங்க ஆகுங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தாங்க ஆச்சு. வேலைன்றதுனால ஒரு 45 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளேயே முடிச்சுட்டேங்க. அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேலுக்கு வந்து நல்லா சந்தனம் பூசி குங்குமம் வச்சுட்டேங்க. அந்த வேல் வந்து அப்படியே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க. நான் வந்து ஏற்கனவே வேல் வச்சுருக்கேங்க, முருகரோடு சேர்ந்து வந்த வேல் வந்து. அதுக்கு எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் பூசி தாங்க வைக்குவேன். அதேமாதிரி இந்த வேலுக்குமே நான் நல்லா சந்தனம் பூசி குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் அரிசி நிரப்பி அது மேலே ஒரு காயின் வச்சு 5 ரூபா அப்புறம் 1 ரூபா இந்த மாதிரி எந்த காயின் வேணாலும் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பூஜை ரூமில் எடுத்து வச்சுட்டேங்க. அரளிப்பூ ரோஜா பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அர்ச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவ அது தாங்க சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, இன்றைக்கி அமாவாசை இருக்கிறதுனால நான் வந்து எங்கள் மாமியாருக்கு படையல் போடணுன்றதுனால சாப்பாடெல்லாம் செய்யணுங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. சீக்கிரமாக செய்ய ஆரம்பிக்கிறதுனால இன்றைக்கி அர்ச்சனை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க செஞ்சுருந்தேன். ஒரு 21 முறை வந்து ஓம் சரவண பவ அது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி நெய்வேத்தியமும் வச்சுருந்தாங்க. நல்லபடியாக இன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணியாச்சுங்க. இந்த வேல் வைக்கிறதுனால என்ன பலன் கேட்டிங்கன்னா எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்மளை நெருங்க விடாது அப்படின்றது தாங்க ஐதீகம். இந்த வேல் வைக்கும்போது நம்ம வீட்டில் எப்பயுமே எந்த ஒரு வினைகள் எதுவுமே நம்மளை வந்து நெருங்காதுன்னு சொல்லுவாங்கங்க. அதுக்கப்புறம் வெள்ளி, செவ்வாய் இந்த மாதிரி நாட்களில் வேல்மாறல், திருப்புகழ் இது எல்லாமே படிக்கலாங்க. ரொம்ப விசேஷம். பூஜை முடிஞ்சதுமே சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க படையல் போடுறதுக்காக எங்கள் மாமியாருக்கு. அதுக்கப்புறம் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா சாப்பாடும் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ரைஸு, குழம்பு, பொரியல், அதுக்கப்புறம் போண்டா, அப்பளம், அப்புறம் பாயசம், அப்புறம் பழங்க, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் இது எல்லாமே வச்சுருந்தேங்க. அப்புறம் துணியெல்லாம் வச்சுட்டு பூஜையெல்லாம் ஒரு 8:40க்கெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சிட்டேங்க காலையிலேயே. ஏன்னா நாங்கள் வேலைக்கு போகிறதுனால எனக்கு டைம் இருக்காதுன்றதுனால காலையிலேயே பூஜையை முடிச்சிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்